நேற்று நைட்டு டின்னருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கீ ரைஸ் மத்தியானம் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து மட்டன் குழம்பு எல்லாமே காலி ஆயிடுச்சு. தால்ச்சாவும் ரைஸும் மட்டும் நிறையாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை வச்சே முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் வந்து நார்மலாக இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தால்ச்சாவும் நெய் சோறும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நைட்டு வந்து சோறு சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா பேன் கேக்கு. இது வந்து எனக்கு என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. எப்போவுமே பேன் கேக்காக சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கே வெறுத்து போயிடும் போல இருக்குது. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வேறு செஞ்சு நான் தான் கேட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் உள்ள பால் எல்லாம் நல்லா உடஞ்சு போயிடுது. அதை உட்காந்து உடைக்கிறதுக்குள்ளே சரின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் மாதிரி பால் கியூப் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மீன் ரொம்ப நாள் கழிச்சு அப்பப்போ தான் மீன் வாங்குற மாதிரி இருக்குது. இன்னும் கூடி சீக்கிரத்தில் டெய்லியும் சாப்பிட்றணும். மீன் குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கோம், பொரிக்கலை. அது போக பார்த்தோம் அப்படின்னா முட்டைக்கோசு, அது வந்து கூட்டு மாதிரி செஞ்சிடணும், பொரியல் பண்ணலை. முட்டை அவிச்சு முட்டை பொரிச்சு வச்சுக்கிட்டேன் நான். எனக்கு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு.